ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெய்லி லைஃபுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சில டிப்புகள் இருக்குது. ரொம்ப ஈஸியாக எப்படி வேலையை செய்யலாம் அப்படிங்கிற டிப்புகள் இருக்குது. வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் ஃபீல்பேக்கை சொல்லுங்கள். வெல்கம் பேக் மை சேனல். காலிஃப்ளவரை இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கிறேங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம காலிஃப்ளவர் பொரிக்கலாம். சரியா, இதை இது பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு தண்ணி வச்சு உப்பு அதில் போட்டு ஒரு கொதி வந்ததோட இந்த காலிஃப்ளவரை போட்டு இன்னும் ஒரு கொதி வந்ததோடு நீங்கள் அடுப்பு அடைச்சிருங்க. சரியா, ஓகே. இப்போ நீங்கள் இதை போடுங்க. ஒரு கொதி நல்லா மலமலண்டு கொதிச்சோட அடுப்பு அடைச்சிருங்க. அடுப்பு அடைச்சி அந்த சூட்லேயே அது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யுங்க, ஃபில்டர் பண்ணிக்கிறங்க. ஃபில்டர் பண்ணி தண்ணியே இல்லாமல் எடுத்து வச்சுக்கிறேங்க. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியாக, நம்ம எந்த ஒரு மாவுமே போடாமல் ஈஸியாக சிக்கன் 65 மாவை மட்டும் போட்டு நம்ம செய்ய போகிறோம். சிக்கன் 65 மாவுண்டா கெந்தகி ஃப்ரை சிக்கனு இதெல்லாம் பொரிப்போம்ல, அந்த மாவு தான். நான் இங்கே அடாபிங்கிறது இருக்குது. இது எல்லாமே பொரிக்கலாம். மீன், கோழி, இறால், கனவா எல்லாமே பொரிக்கலாம். இதில் அந்த அளவுக்கு உரப்பு இருக்காது. சரியா, இது நார்மலாக இருக்கும். உரப்பு வேண்டாம், நம்ம மிளகுத்தூள் இல்லை சில்லி பவுடர் நீங்கள் போட்டுக்கரலாம். உரப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். இது ஸ்பைஸியாக இருக்கும். இது சிக்கன் பொரிக்கிறது. இதுவும் அப்படி தான், எல்லாமே சேர்ந்து பொரிக்கிறது. தாய்லாந்தில் உள்ளது இது ஸ்பைஸியாக இருக்கும். கொஞ்சம் போட்டாலும் நல்லாவே உரைக்கும். அப்போ நீங்கள் இதை ஒரு ஸ்பூனும் அதை கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் பொரிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். சில்லி பவுட்ரு போட வேண்டிய. இதை மட்டும் காரம் ரொம்ப பிடிச்சிச்சுன்னா நீங்கள் அதை மட்டும் போட்டு பொரிச்சிக்கரலாம். இப்போ நம்ம நல்லா தண்ணி இல்லாமல் வச்சு நல்லா அந்த மாவை கொட்டி நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிறோம். தண்ணியை ஊற்றவே வேண்டாம். இப்படியே மிக்ஸ் பண்ணி நீங்கள் எண்ணெய்களை போட்டு பொரிச்சிங்கனாலே உங்களுக்கு சூப்பராக பொரிஞ்சிடும். எப்போ பொரிக்கிறீங்களோ அப்போ இந்த வேலையை பண்ணிக்கிறேங்க. அவிச்சு மட்டும் வச்சுக்கிற வேண்டியது, அவ்வளோதான். நல்லா எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு அடுப்பை சிறு அடுப்பில் வச்சு நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அவ்வளோ ஒரு சூப்பரான காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நல்லா 65 மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். டீ டயத்துக்கு கூட நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீல்பேக்கை சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம டோர்மேட்டு கால் மீதி எவ்வளோ ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, ஹாட் வாட்டர் ஒரு 5 லிட்டர் தண்ணி, சுடு தண்ணி எடுத்துக்கிறங்க. சரியா, குளிக்கிற பாத்ரூமில் நம்ம ஹீட்டர் இருக்கும்ல, எடுத்துக்கிட்டு 2 கரண்டி வினிகர் ஊற்றுங்க. நான் 6 கால் மீதி நான் துவைக்க போகிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போடுங்க. பேக்கிங் சோடா 1 ஸ்பூனு, 1 ஸ்பூனு கல் உப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு வினிகர் போடணும். அதாவது சட்னி கரண்டியில் 2 கரண்டி நீங்கள் ஊற்றணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. கையே ஓட்டிட வேண்டாம், ரொம்ப ஹாட்டாக இருக்குது, பார்த்துக்கிறங்க. அப்புறம் இந்த அழுக்கான கால் மீதியை எடுத்து நம்ம அதில் போட்டு கம்பு வச்சு நீங்கள் இது பண்ணுங்கள். கம்பு வச்சு ஒரு பைப்பு இதையும் வச்சுக்கிறங்க. வச்சுக்கிட்டு ஒரு கம்பு மாதிரி நம்ம டாய்லெட்டில் வச்சுக்கிட்டு கால் மீதி துவைக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். ஊறின பிறகு நம்ம பார்க்கலாம். குறைச்சி பார்த்தாலும் அது 5 நிமிஷம் நம்மளுக்கு ஊறணும். இப்போ இந்த சைடு 2 ஸ்பூன் அளவுக்கு வாஷிங் பவுட்ரு, துணிக்கு போடுற சோப்பு பவுட்ரு இல்லை லிக்யூட், துணிக்கு போடுறது எதாக இருந்தாலும் சரி நீங்கள் போட்டுக்கிறங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. ஹாட் வாட்ரு, அப்புறம் வாஷிங் பவுட்ரு, சோப்பு தூள், அவ்வளோதான். நல்லா மறுபடியும் இன்னொரு தடவை நல்லாவே அமுக்கி விடுங்க. இது ஒரு 5 நிமிஷம் ஊறினா போதும். இதுவே உங்களுக்கு ஹாட் வாட்டர் ஊற்றலை அப்படின்னா அரை மணி நேரம் வெறும் பைப் தண்ணியை மட்டும் செஞ்சிங்கன்னா ஒரு அரை மணி நேரம் உங்களுக்கு இதே பொருளை போட்டு நீங்கள் ஊற வச்சிங்கன்னா போதும். இப்போ நம்ம ஹாட் வாட்டர் ஊற்றிருக்கனால சீக்கிரமாகவே நம்மளுக்கு இந்த அழுக்குகள் போயிடும். இது 2 வாரம் ஆயிடுச்சு கால் மீதி துவைச்சி. ஓகே, கையோடு எடுத்து நீங்கள் அந்த சோப்பு வாட்டரில் போட்டுருங்க. அதுவும் ஹாட் வாட்டர் தான், சோப்பு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம். இவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்களேன். ஒரு 5 நிமிஷத்தில் இவ்வளோ அழுக்கு நம்மளுக்கு வந்திருக்கு. எல்லா கால் மீதியுமே எடுத்து போட்டுருங்க. இந்த இதுலேயே நம்மளுக்கு எவ்வளோ அழுக்கு வந்துருச்சு நீங்களே பாருங்கள். நம்ம கையே படவே இல்லை, ப்ரெஸ் போடவே இல்லை, சூப்பராகவே நம்மளுக்கு க்ளீன் ஆயிரும். இது ரொம்ப ஒரு ஈஸியான இது தான். ஒரு சிலர் வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் க்ளீன் பண்ணுவீங்க. ஒரு சிலர் 2 வாரத்துக்கு ஒரு தடவை, சிலர் மாதத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணுவீங்க. நான் 2 வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம கால் மீதியை எடுப்பேன். ஓகே, ஆனால் கை பார்த்துறோம் சில நேரத்தில் யாவும் மாறுதே, நம்ம கையை ஓட்டிடுறோம். கையெல்லாம் அப்படியே செவந்து போயிடுது. அதை நீங்கள் பார்த்துக்கிறங்க. அந்த சோப்பு பவுட்ரு ஊற வச்சதையும் நீங்கள் ஒரு 5 நிமிஷம் ஊறினா போதும். அதையும் 2 தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அந்த அழுக்கு ஃபுல்லாக வெளியாயிரும். அப்புறம் எடுத்து நீங்கள் வாஷ் பண்ணிட வேண்டியதான், முடிஞ்சிருச்சு இந்த வேலை. ஓகே, அதுவே நீங்கள் இப்போ வெறும் பைப் தண்ணி போட்டிங்க, ஹாட் வாட்டர் போடல அப்படின்னா அரை மணி நேரம் ஊற வச்சு துவைக்கலாம். இப்போ பார்த்திங்களா எவ்வளோ சுத்தமாக நீட்டாக ஆயிடுச்சுன்னு பார்த்திங்களா. ப்ரஷ் போடலை, தேய்க்கலை, அளவுக்கு மீறின டைம் ஊற வைக்கலை. வினிகர், பேக்கிங் சோடா, ஹாட் வாட்டரை ஊற்றி ஊற வச்சுட்டு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு வாஷிங் பவுடரை போட்டு இன்னொரு தண்ணியில் ஊற வச்சுட்டு இன்னொரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்புறம் பச்சை தண்ணியில் நம்ம புழிஞ்சு அதை நனைச்சி
முக்கி போடுறோம், அவ்வளோதான். ரொம்ப ஒரு ஈஸியான இது தான். எவ்வளோ க்ளீனாக ஆயிடுச்சு நீங்களே பாருங்கப்பா. இந்த மாதிரி ஈஸியான டிப்புகளை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கண்டிப்பாக சொல்லுங்கள். ஒரு சிலர் வந்து 2 வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி துவைப்பாங்க. சின்ன பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் வந்து வாரத்துக்கு ஒரு முறை துவைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதனால் நீங்கள் இந்த டிப்பை தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். 10 நிமிஷத்தில் உங்களுக்கு கால் மீதி க்ளீன் ஆயிரும். அதுக்கப்புறம் வாஷிங் மிஷினில் போட்டு கூட நீங்கள் வந்து காய வச்சு கூட நீங்கள் எடுத்து காய போட்டுக்கலாம். அது உங்களோட சாய்ஸு, உங்களுடைய விருப்பம். ஓகே, நான் வந்து சும்மா வெளியே தாப்பா காய வைக்கிறேன். எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு தண்ணி, இது வந்து செகண்ட் தண்ணி வாஷிங் பவுடர் போட்டது. இதில் அந்த அளவுக்கு அழுக்கு வரல. இதிலே அவ்வளோ அழுக்கு வந்துருச்சு. பேக்கிங் சோடா வினிகர்லேயே அவ்வளோ அழுக்கு நம்மளுக்கு வந்துருச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு? பார்த்தீங்களா? கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. ஓகே, அவ்வளோதான். தண்ணி வடிஞ்சிருச்சு, நம்ம எடுத்து காய போட்டுற வேண்டியதான். நான் வாஷிங் மிஷின்லாம் காய வைக்கலை. சரி, அது வந்து 2 நாளாக ஆகும் காயறதுக்கு, அப்புறம் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் முக்கியமானது, நம்ம எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு நல்லா நீட்டாக நல்லா ஃப்ரெஷ் தண்ணியை ஊற்றி நல்லாவே பாத்ரூமை வந்து நீட்டாக வச்சிடணும். இல்லைன்னா அந்த திட்டு அழுக்குகள் வந்து ஒட்டிக்கிறோம். அப்புறம் பாத்ரூம் கழுவணும் நம்ம. அதனால் பார்த்துக்கலாம். பாத்ரூம் கழுவுற அன்னையை கூட நீங்கள் காலை மீதியை துவைச்சிட்டு இதை வேலையை பார்க்கலாம். ஓகே, அடுத்த டிப்பு போகலாமா? அடுத்து வர்ற டிப்பு வந்து நான்வெஜ் டிப்பு. வெஜ்ஜுக்காரவங்களாக இருந்தால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க. மீனை வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு நடுவுக்கெல்லாம் கீறி விட்டுறணும். மஞ்சத்தூள், சில்லி பவுடர் போடலாம், இல்லைன்னா மீன் மசாலா தூள் போட்டுட்டு உப்பெல்லாம் போட்டுருங்க. போட்டு கொஞ்சோண்டு மிளகுத்தூள் வந்து அதில் தூவி விட்டு, அப்புறம் வந்து சோள மாவு, நான் இன்றைக்கி வெறும் சோள மாவு மட்டும் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து போடுறேன். நல்லா போட்டு அவங்கள அப்படியே நம்ம பேசியல் பண்ணுற மாதிரி அந்த மீனை வந்து அழகாக எல்லாத்தையும் தடவி நல்லா சூப்பராக வச்சுட்டு, ஒரு கருவேப்பிலை கொத்து இருந்துச்சு அப்படின்னா அதோட போட்டு நீங்கள் பிரட்டி வைக்கலாம். அவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக உங்களுக்கு மீன் வந்து பொரிச்சிரும். ஓகேயா? மண்டை வெண்டா வச்சுக்கிறோங்க. மண்டை வேணாட்டா வெட்டி போட்டுருங்கப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நல்லா நீட்டாக கழுவிடணும். ஏன்னா இதில் வந்து ஒரு மாதிரியான வாடை வரும். மிளகுத்தூள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வாயுவாக இருந்தால் கூட இந்த மீன் திடீர்னு வாயு தொல்லைகளாக இருக்கும் சில நேரத்தில் சில மீனுங்கள். அதனால் நம்ம மிளகுத்தூள் போட்டோம்னா ரொம்ப நல்லது. அப்புறம் மேலே ஒரு கருவேப்பிலை தூவி விட்டு ஒரு 10 நிமிஷம் சென்று எண்ணெயை நல்லா சூடாக வச்சுக்கிட்டு பொரிச்சின்னா கிறிஸ்பியான மீன் பொரியல் ரெடி. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நீங்கள் சூப்பராக மீனை பொரித்து சாப்பிட்லாம். ஆனால் எண்ணெய் பொரிச்சதோடு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பொரித்து வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. இந்த மீன்கள் மட்டும் பொரித்த உடனே நீங்கள் சாப்பிட்றணும். அப்போ உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போ சாப்பிட்றீங்களோ அப்போ இந்த மீனை பொரித்து நீங்கள் சாப்பிட்லாம். மசாலா போட்டு வச்சிடலாம். அப்போ நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப நல்லாவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சில பிள்ளைங்களுக்கு வந்து மீன் பிடிக்காதுல்ல, அப்போ இந்த மாதிரி பொரித்து கொடுத்தீங்கன்னா விருப்பமாக சாப்பிடுவாங்க. அடுத்த டிப்பு வந்து, நம்ம நெத்திலி மீனை எப்போவுமே நம்ம வந்து சுத்தம் பண்ணும்போது தலையை வெட்டிடலாம். வெட்டிட்டு வாழை வந்து கட்டிங் பண்ணக்கூடாது. ஒரு சிலர் வாழை கட்டிங் பண்ணிடுவீங்க. கட்டிங் பண்ணாமல் இப்படியே நீங்கள் குழம்பு புரிங்கலாம், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். முள் எடுக்க ரொம்பவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வாயில் வச்சு நீங்கள் அப்படியே உருவிடலாம், அந்த முள் தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் அது குழம்புக்கு வந்து நீங்கள் பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, தக்காளி, வெங்காயம் இதை மட்டும் போட்டு குழம்பு வைங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். புளியை கரைச்சி வச்சுக்கிறோங்க. வச்சுக்கிட்டு மீன் மசாலா தூள் மட்டும் போடலாம். சில பேருக்கு கொஞ்சம் காரம் பிடிச்சிச்சு அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் சில்லி பவுடர் போட்டுக்கரலாம். சின்ன மஞ்சட்டியில் நான் இன்றைக்கி குழம்பு வைக்கிறேன். இது வந்து 4 பேருக்குள்ள குழம்பு. ஓகேயா? நம்ம வந்து வெந்தயம், பெருஞ்சீரகம், கொஞ்சோண்டு கடுகு, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி நல்லா பொரிஞ்சதோட வெங்காயத்தை அதில் போடுங்க. பூண்டை கூட நீங்கள் அதில் போடலாம். போட்டு நல்லா இதையும் கரைச்சி வச்சுக்கிறேன். இதில் பூண்டு, பச்சை மிளகா, தக்காளி, மீன் மசாலா, புளி தண்ணியை போட்டு கரைச்சி வச்சுருக்குறோம். இதோடு சேர்த்து இப்போ 1 கப்பு இதில் இருக்குது. இன்னொரு 1/2 கப்பு தண்ணி ஊற்ற போகிறோம். அவ்வளோதான் போதும். இது நல்லா கொஞ்சம் நல்லா வாசம் நல்லா 10 வீட்டுக்கு இது வரும். பக்கமாமன்ட்டு நல்லாவே மணக்கும். அதோட இந்த குழம்பு கரைச்சி வச்ச குழம்பு அதில் ஊற்றுங்க. உப்பு போதுமானு பார்த்துக்கிறங்க. இன்னொரு 1/2 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறங்க. இந்த குழம்பு வந்து இந்த நெத்திலி மீன் குழம்பு வந்து ரொம்ப திக்காக இருந்தால் நல்லா இருக்காது. கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். சரியா? சூப்பை விட கொஞ்சம் அதிகமான கொஞ்சம் திக்னஸாக இருக்கணும். குழம்போட இதுக்கு இருக்கக்கூடாது. கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இது எப்படி அப்படின்னா, இது வந்து நம்மளுக்கு மீன் போடாமல் மீன் குழம்புடைய வாசனை வரணும். அதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, நான் வந்து கொதிச்சதோடு என்ன செய்ய, சிறு அடுப்பில் வச்சுட்டு 5 நிமிஷம் மண்சட்டினால் அது வாட்டு கொதிச்சுட்டு கடைஞ்சி. இப்போ மீனை போடுங்க. மீனை போட்டு ஒரு 2 நிமிஷம் அடுப்பை ஏற்றி விடுங்களா, அது அப்படியே மலமலன்னு கொதிக்கும். அதோட அடுப்பை அடைச்சி போட்டுருங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஒரு கொதி போயிருந்தால் நம்மளுக்கு நெத்திலி மீனுக்கு போதும். இதுக்கு மேலே கருவேப்பிலை இல்லைண்டா கொத்தமல்லி இலை இருந்தால் மேலே தூவி விடுங்க. சூப்பரான நெத்திலி மீன் குழம்பு ரெடி. இதுக்கு வந்து வெண்டைக்காய், கத்தரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் எதுவுமே போடாதீங்கப்பா. இந்த மாதிரி செய்யுங்க. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான நெத்திலி மீன் குழம்பு ரெடி. இதில் களியோடு சாப்பிட்லாம், சாதத்தோடு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இன்றைக்கி போட்ட டிப்புகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு
நிறையவே ஷேர் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் சந்திக்கலாமா? பை, see you.